ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்ம கிவ்அவேக்கான வீடியோஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸில் பண்ணக்கூடிய பெயிண்டிங். நம்ம சுவர்லலாம் டைல்ஸ் ஒட்டியிருப்போம்ல, அந்த டைல்ஸில் தான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெஜ கண்ணாடியில் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்ல, இது வந்து எல்லா ஷேப்ஸ்லையுமே கிடைக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த கண்ணாடி பீஸ் வந்து ஒட்டி ஜார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் கிடைக்கும். இது வந்து கிரேப்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த கிரேப்ஸோட காம்பு லீவ்ஸ்லாம் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் டேபர் யூஸ் பண்ணி இந்த க்ரீன் கலரும் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் மேலேயும் கீழேயும் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் வந்து செஞ்சு 7 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணும்போது லைட்டாக அந்த டைல்ஸ் மேலேயும் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கீழேயும் மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம டைல்ஸில் கூட பெயிண்டிங் பண்ணலாம். இந்த டைல்ஸ் பெயிண்டிங்கை வந்து நாங்கள் ஒரு ரூமோட என்ட்ரன்ஸில் மேலே டோருக்கு மேலே சுவரில் வந்து பதிச்சிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான். நம்ம வந்து 2-3 ஹவர்ஸில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் எப்படி பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை கூட நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக செகண்ட் பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங். இது வந்து ஒரு பிளெயினாக இருக்க கிளாஸ் பீஸில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன படம் வேணுமோ அந்த படத்தை வந்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக ஒன்று போல் கொடுக்கணும். அப்போ தான் பெயிண்டிங் வந்து நமக்கு ஒன்று போல் தெரியும். இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கலர் ஃபில் பண்ணுறது தான். இந்த கிளாஸ் பெயிண்டிங்கில் வந்து நம்ம அந்த டாகில் டாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த டாட்ஸை வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா இது ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங்னால நம்ம பின்னாடி பெயிண்ட் பண்ணிவிட்டு முன்னாடி தான் அதோட ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பண்ணணும். அண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இழுக்கிற மாதிரி கேன்வாஸ் போர்டில் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. பெயிண்ட்டை வந்து மொத்தமாக எடுத்து அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ஸோ கிளாஸ் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளாஸ் பெயிண்டிங்கும் ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங்கும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வால் டெக்கரேஷனுக்கு ரூம்குள்ளே மாட்டியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் வந்து டேஞ்சூர் கிளாஸ் பெயிண்டிங். இந்த கிளாஸ் பெயிண்டிங் எப்படின்னா பிரிண்டடாகவே ஆல்ரெடி நமக்கு கிளாஸ் வந்து கடையில் அவைலபிளாக கிடைக்கும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். முன்னாடி பார்த்த பெயிண்டிங்கில் வந்து நம்ம தான் டிசைன் செலக்ட் பண்ணி வரையணும். ஆனால் இதில் வந்து அவங்களே பிரிண்டடாக நிறைய டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதில் சூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம முன்னாடி பார்த்த பெயிண்டிங் மெத்தட் மாதிரி தான். கிளாஸோட பின்னாடி தான் நம்ம வந்து கலர் பண்ணணும். இப்போ ஃபேஸ்க்கு கலர் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் கலர் பண்ணிவிட்டு தான் அந்த ஃபேஸ் கலரே ஃபில் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இதுவுமே இன்னொரு மாடல் டேஞ்சூர் கிளாஸ் பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் நம்ம சின்ன மிஸ்டேக் விட்டால் கூட பெயிண்டிங்கே சொதப்பிடும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். பட் ஆனால் ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக வரும். இதுவும் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் பெயிண்டிங் தான். இது வந்து நான் ஃப்ரேம் பண்ணாமல் சின்னதாக வீட்லேயே நானே பண்ணது. இந்த மாதிரி பிரிண்டடான கிளாஸ் பீஸ் வந்து நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ ரெடிமேடாகவே நம்ம கடையில் வாங்கி வீட்டிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணலாம். ஈஸியாகவே பண்ணலாம். பட் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணணும். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரஷ் வச்சு இழுக்க போகிறதில்ல, பெயிண்ட் அப்படியே எடுத்து ஃபில் தானே பண்ணுவோம். அதனால் பின்னாடி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் வந்து டேஞ்சூர் பெயிண்டிங். இது வந்து அடியில் உட்டன் பேஸ் கொடுத்துருக்கேன். மேலே வந்து நமக்கு என்ன படம் வேணுமோ அதை ட்ரேஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் மாவு மாதிரி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து இந்த கோல்டன் கலரில் இருக்குல்ல அதுக்கு அடியிலலாம் ஃபில் பண்ணிப்போம். அப்போ தான் வந்து படம் வந்து நமக்கு எம்போஸ் ஆக்கி தெரியும், ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த மாவு மாதிரி இருக்க மிக்ஸை வந்து ஊற்றிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இந்த கோல்டன் கலரில் பேப்பர் இருக்கும் அதை வந்து ஃபுல்லுமே ஃபில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே அதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சைட்லலாம் அந்த கால் அந்த சாரீலாம் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வர்ற மாதிரி கால் மாதிரி தெரியணும். அந்த ஷேடு கரெக்டாக எடுக்கணும். சாரியுமே அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி எடுக்கணும். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு 13 days ஆச்சு. ஏன்னா எல்லாமே ஷேடிங் வந்து கரெக்டாக வரணும். அந்த 2 முகமும் சேர்கிற இடம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ரொம்பவே கவனமாக பண்ணக்கூடிய பெயிண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த பெயிண்டிங்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெயிண்டிங் எல்லாமே நான் எங்கள் வீட்டில் ஹாலில் தான் மாட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெயிண்டிங் பார்க்கலாம். இது வந்து காஃபி பெயிண்டிங். இது வந்து நிலாவில் ஒரு சின்ன கேர்ள் வந்து படுத்திருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன்.
இதுவுமே ரொம்ப ஈஸியான பெயிண்டிங், நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். காஃபி பொடியில் தான் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். காஃபி பொடியிலே கொஞ்சம் டார்க் கலராக லைட் கலராக தான் நம்ம ஷேடு கொடுத்து இதில் கலர் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான பெயிண்டிங். நம்ம 3D அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் வரைஞ்சிட்டு காஃபி பொடி யூஸ் பண்ணி கலர் பண்ணிடணும். ஸோ ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான், ஈஸியாகவே நம்ம வேகமாகவே பண்ணிடலாம். இந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம அப்படியே மாட்டுறத விட இதை டைமண்ட் ஷேப்பில் மாட்டினா அழகாக இருக்கும்னு சொல்லி அந்த ஆணி மாட்டுற இடத்த வந்து ரிங்கை வந்து நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் செட் பண்ணி மாட்டியிருக்கேன். இதையுமே எங்கள் வீட்டில் ஹாலில் தான் மாட்டியிருக்கேன். அழகாக இருக்கும் அந்த குட்டி பேபியை பார்க்கும்போது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங். இதில் ஃபுல்லுமே நம்ம ஆயில் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஷேட் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம அந்த 2 கலரை மிக்ஸ் பண்ணும்போது அது தனித்தனியாக தெரியாமல் அந்த 2 கலரும் ஜாயின் ஆன இடம் வந்து கரெக்டாக வரணும். ஸோ அதில் தான் இருக்குது நம்மளோட பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்கே. ஸோ ரொம்பவே அழகான பெயிண்டிங்கு. இதில் பார்த்திங்கன்னா 2014 இயர் கூட போட்டிருக்கு பாருங்கள், 6 இயர்ஸ் முன்னாடி பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல சைடில் மாட்டியிருக்கேன். இதில் வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் வந்து இது வந்து எம்போசிங் பெயிண்டிங். இது வந்து கிளாத்தில் அப்படியே பிரிண்டடாக இருக்கும். நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து அயர்ன் பண்ணும்போது அந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் எம்போசிங்காக தெரியும். ஸோ இதுவும் ஈஸியான பெயிண்டிங் தான். இது ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கும். அப்படியே அந்த கிளாத்தை வாங்கி டிசைன் செலக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணும்போது அது வந்து எம்போஸ் ஆயிரும். இதை வந்து எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்டியிருக்கேன். ஸ்வீட் ஹோம்னு எழுதியிருக்கல, அதனால் நான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் இதை வந்து மாட்டியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் வந்து இதுவுமே ஒரு எம்போஸ் பெயிண்டிங் தான். இது வந்து பிளெயினாக இருக்க தகரத்தில் நமக்கு என்ன படம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு ஒரு உட்டன் டூல்ஸ் இருக்கும் எம்போசிங்க்கு, அந்த உட்டன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கை வலிக்க இதை நல்லா எம்போஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு எம்போஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெயிண்டிங் வந்து அழகாக வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானையில் சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம எம்போஸ் பண்ணணும். ஸோ ரொம்பவே அழகான பெயிண்டிங்கும் கூட. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் வந்து நிப் பெயிண்டிங். இது வந்து பேனாவில் வந்து நிப் இருக்கும்ல, அந்த நிப்பை யூஸ் பண்ணி பண்ணுற பெயிண்டிங். நம்ம வந்து ஆயில் கலர்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நிப்பை வச்சே டிசைன் பண்ணணும். அந்த சோட்டா பீமை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அந்த நிப்பை வச்சே டிசைன் பண்ணியிருப்பேன். இந்த பெயிண்டிங்கும் ஒரு ஈஸியான பெயிண்டிங் தான். அடியில் வந்து கிளாத்தை வந்து அந்த கேன்வாஸ் போர்டில் நம்ம செட் பண்ணிவிட்டு அப்புறமா அது மேலே பெயிண்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்க்க போகிற பெயிண்டிங்லாம் இது வீட்டில் வந்து நான் பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நானாகவே கேன்வாஸ் போர்டில் பண்ண பெயிண்டிங். சிம்பிளாக நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணியே நான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே ஈஸியாக நம்ம கேன்வாஸ் போர்டில் நமக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணலாம். கேன்வாஸ் போர்டில் எப்படி ஈஸியாக பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நான் 6 இயர்ஸ் முன்னாடி பண்ண பெயிண்டிங்ஸ். இன்னுமே நிறைய பெயிண்டிங்ஸ் கிராஃப்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கிவ்அவேக்கான வீடியோஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து சாக் பீஸில் பண்ண ஆர்ட் வீடியோ, செகண்ட் ஒன் வந்து பேப்பர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பண்ண கிராஃப்ட்டு, தேர்ட் ஒன் வந்து ஓல்டு ஹெட்செட்டில் பண்ண ரீயூஸ் ஐடியா. இந்த 3 வீடியோவையும் ஃபுல்லும் பார்த்துட்டு வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.